Moving ahead with our event, we would now have an expert talk by Dr. Rita Rajan, an eminent Carnatic musician and musicologist from Kanchipuram. Dr. Rita Rajan, born into a rich musical heritage, has been trained in the finest traditions of Kanchipuram Nayana Pillai with an early training through her mother, grandmother and Vidwan Ramanad Krishnan, as well as under the stalwarts of the Veena Dhanamal lineage Sangeetakala Acharya T. Mukta and Sangeetakala Nidhi T. Brinda. Her contributions to musicology and performance have been recognized with several eminent honors, including the Sangeet Natak Academy Award for a Scholarship in Performing Arts 2019 conferred in 2023, among many others. I would like to invite Dr. Ramanathan to honor Dr. Rita Rajan. One phone, microphone has to go there. Sir, sir. Can be a bit closer. I would like you to be closer. Is that possible? May I now request Dr. Rita Rajan ma'am to kindly deliver her expert talk. Okay. Yes, you can snap to on the parallel. ஓகேவா? Thank you, sir. Ma'am, can I be here? Sure. The wire doesn't come on. Yeah, no problem. No. This will be fine. Are you comfortable there? Yes, ma'am. Can you switch this mic off, please? கையில் வச்சுக்கணுமா? நான் தான் கையில் இல்லை நீங்கள் கீழே Thank கூட you. நீங்கள் கீழே கூட வச்சுன்னு பண்ணலாம். It will pick up. சரி It will pick up. ஓகே குட் சமத்து எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இந்த சதஸில் உங்களோட
இங்கே வந்து இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நிறைய கதாலேருந்து நிறைய விஷயங்கள் ஸ்ரீ தீக்ஷிதர் வாழை பற்றி, முத்துசாமி தீக்ஷிதர் வாழை பற்றி கேட்டுருக்கோம். எனக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, oral traditions in Muthuswami Dikshitha compositions. Yes. ஏன் இந்த டாப்பிக்கை நான் எடுத்துட்டேன்னா, repertory of Muthuswami Dikshitha compositions of the yesteryear musicians was only through oral tradition. பழைய நாள் வித்வான்கள் அவர்களெல்லாம் இந்த ஓரல் ட்ரெடிஷன், இந்த அனாதி சம்பிரதாயம் சொல்வார்கள், அந்த மாதிரி குரு சிஷ்ய பரம்பரையில் தான் வந்திருக்கு. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, தேங்க்யூ. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தியாகராஜ சுவாமி கம்போஸ் பண்ணிச்சு, அவருக்கு நிறையா சிஷ்யாக இருந்தால் அப்போ அப்படியே எழுதிடுவா பாட்டை. ப்ரொஃபஸர் சாமுமூர்த்தியே சொல்லியிருக்கார், பல்லவி படித்த ஒரு சிஷ்யர் எழுதி அவர் எழுந்து போயிடுவார் அங்கேருந்து. அதை போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அந்த பல்லவியை வந்து ஸ்வரப்படுத்திண்டு he will make himself familiar with the பல்லவி. தென் அப்போ இங்கே வந்து சுவாமிகள் வந்து அனுப்பல்லவி பாடிட்டு இருப்பார், அதை இன்னொரு சிஷ்யரை எழுதியிருப்பார். ஸோ அதை வந்து அவர் எழுதிட்டு அதை வெளியில் போய் அவர் அதை தனியாக பார்த்து ஃபெமிலியரைஸ் பண்ணிப்பார். தென் சரணம் இந்த மாதிரி, அப்புறம் சரணத்தை இன்னொரு சிஷ்யர் எழுதிப்பார். இந்த மாதிரி 3 சிஷ்யாலும் எழுதிட்டோன்னே இவன் 3 பேர் சேர்ந்து, இல்லாட்டானா இவளுடைய சகபாடிகளும் இருப்பார்கள், அவர்களெல்லாம் சேர்ந்து அந்த கீர்த்தனை ஒரு மாதிரி வரவழைச்சிப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஐ மீன் டெக்ஸ்டுவல் ட்ரெடிஷன்னு சொல்லலாம். அந்த நாட்டிய தியாகராஜ சுவாமிக்கு இருந்திருக்கு. அப்புறம் இந்த வாலாஜாபேட் மேனஸ்கிரிப்ட்ஸ், அதெல்லாம் தியாகராஜ சுவாமி இருக்கச்சேவே அவருடைய சிஷ்யர் வாலாஜாபேட் வெங்கட்ரமண பாகவதர் அவரெல்லாம் சுவாமிகள் இருந்த காலத்திலேயே அதெல்லாம் ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சுருக்கார், நோட்டேஷன் எழுதியிருக்கார். அதெல்லாம் இன்றைக்கும் மதுரை சௌராஷ்டிர சபாவில் அவள் அதை வந்து காப்பாற்றி வச்சுட்டுருக்கா. லைக்வைஸ் சியாமா சாஸ்திரி பரம்பரையிலும் நானே பார்த்துருக்கேன், ஓலைச்சுவடிகள் இருக்குது, பாம் லீஃப் மேனஸ்கிரிப்ட்ஸ். சியாமா சாஸ்திரி ஜாதகம் கூட நான் பார்த்தேன், அங்கே ஓலைச்சுவடிகள் வச்சுருக்கா. இப்போ தீக்ஷிதர் அவளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் என்பது, அவர் போய் 1858 போயிட்டார். எஸ் 35 போயிட்டார். அதுக்கப்புறம் 50 வருஷம் கழித்து தான் முதல்ல இந்த பிரிண்டட் புக்ஸில் தச்சூர் சிங்கராச்சார்லு பிரதர்ஸ் அவா போட்டிருக்கா a few கீர்த்தனாஸ். தென் சுப்ராம் தீக்ஷிதர், இந்த மாதிரி இந்த டெக்ஸ்டுவல் ட்ரெடிஷன் வந்தது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியறது எல்லாம் ஓரல் ட்ரெடிஷனில் எத்தனை பாட்டு இருந்ததுன்னா, இப்போது தியாகராஜ சுவாமி பாட்டு நிறையா எல்லாருக்கும் வரும். ஒரு வித்வான் யாரும் எடுத்துட்டாலும் முத்துசாமி தீக்ஷிதர் பாட்டு அந்த நாளில் தெரிஞ்சது ஒரு 25 உள்ள 30க்குள்ளே தான் இருக்கும். இது எல்லாமே குரு சிஷ்ய பரம்பரையில் வந்த கீர்த்தனைகள். ஸோ இந்த மாதிரி இந்த ஓரல் ட்ரெடிஷனில் வந்ததுனால எனக்கு ஏன் இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்னா, ஐ ஹவ் லேர்ன் ஆல் மை மியூசிக் ஒன்லி த்ரூ ஓரல் ட்ரெடிஷன். கேட்கல என்ன இது என்ன ஒன்றுமே இது நோட்டேஷனை பார்த்து கற்றுக்க மாட்டீங்களான்னு. அதாவது இப்போ காலேஜில் டீச் பண்ணச்சே எதனா ஒரு புது பாட்டு கற்றுற வேண்டியிருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. கூடுமான வரைக்கும் அது யாருக்கான தெரியுமா, என்னோட வேலை பண்ணுறவா இல்லாட்ட ஒரு பெரிய மியூசிஷியன்ஸ் யாருன்னா அவளுக்கு தெரியுமான்னு கேட்டு, அவளுக்கு தெரியாத பட்சத்தில் முடிந்தால் அதை கற்றுத் தருவேன், இல்லாட்டா சிலபஸை மாற்றி வேறு யாருன்னா இதை கற்றுக் கொடுத்துருங்கோ, நான் எனக்கு தெரிஞ்ச பாட்டை கற்றுறேன் சொல்லிவிடுவேன். அப்புறம் ரிசர்ச் பண்ணிச்சேவும் கூடுமானவரை அந்தந்த பரம்பரையை சேர்ந்த வித்வான்களிடம் நேரில் சென்று கற்றுக்கொண்டேன்.
அது மாதிரி ஒரு இது வந்துடுத்து எனக்கு. ஒரு இப்படி தான் கற்றுக்கணும்னு ஒரு ஒரு பிரின்சிபிள் அது. அது எவ்வளோ தூரம் அது இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் பார்த்துட்டா முடியாது. இருந்தாலும் கூடுமானவரை ஓரல் ட்ரெடிஷனில் தான் கற்றுக்கணும்னு ஒரு பிடிவாதம் எனக்கு. ஸோ ஐ லேர்ன்ட் ஆல் மை மியூசிக் த்ரூ ஆல் ட்ரெடிஷன் ஃப்ரம் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். எங்கள் அம்மா, பாட்டி, அப்புறம் என்னுடைய சிஸ்டர்ஸ் வாக்கெட்டெலாம் கற்றுண்டா. அண்ட் ஃப்ரம் சோர்ஸஸ் அக்னாலஜ் பை த எல்டர் மெம்பர்ஸ் ஆஃப் மை ஃபேமிலி. அவன் யார் ஒத்துண்டாலோ அவகிட்ட கற்றுப்பேன். அப்புறம் நிறையா காது வழியாக கேட்டு, இப்போ என்னுடைய சிஸ்டர்ஸ் 2 பேரும் அவள் பட்டம்மா, டிகே பட்டம்மா ஜெயராமன் அவகிட்ட கற்றுண்டா. நிறையா தீட்சித கத்தியெல்லாம் கற்றுண்டா. இப்போ நான் வாசல் ரொம்ப சின்ன பொண்ணு, வாசலில் பாண்டி விளையாண்டுவேன். இந்த பாட்டு அத்தனையும் காதில் விடும். விழுந்தான அந்த இம்ப்ரெஷனபிள் ஏஜ்னு சொல்கிறேன் இல்லையா, அதனால் இதெல்லாம் அப்படியே மனசில் வாங்கிட்டு எல்லாமே அப்படியே எனக்கும் பாடம் வரும். நிறைய பாட்டுகள் இந்த மாதிரி இந்த இப்போ கேட்க போகிறோம். சோமசுந்தரேஸ்வரம்னு சுத்த வசந்தத்தில், பாயிமாம் ரத்னாச்சல, இந்த பாட்டையெல்லாம் எனக்கு பாண்டி விளையாடி தான் எனக்கு கேட்டு தான் தெரியும். எனக்கு அதாவது காதில் கேட்டு போச்ச வரைச்ச அவள் பாடின்றப்பா, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பா என்னுடைய சிஸ்டர்ஸ், அதை கேட்டு அப்படியே வந்துடும். எஸ், இப்போ நிறைய கீர்த்தனைகள் இந்த ஓரல் ட்ரெடிஷனில் நிறைய அந்த நாளிலே வித்வான்கள் பாடியிருக்கிறார்கள். அது ஒரு 5-6 கொடுத்துருக்கேன் நான். அக்ஷயலிங்க விபோ இந்த கீர்த்தனை ரொம்ப நாளாக எல்லாரும் பாடின்னு. இதை வீண தனம்மாள் அவர்கள் தான் முதல்ல அரியக்குடி ராமானுஜயங்கார் அப்புறம் பல பெரிய வித்வான்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். எங்கள் குடும்பத்து பெரியவர்கள் அப்புறம் பிருந்தாம்மா அவர்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். அது எப்படி வரும்னா பதம் மாதிரி இருக்கும் கொஞ்சம். அக்ஷயலிங் அது மாதிரி மன மே பூஷண பதம் மாதிரி ஒரு வரி வரும். இந்த மிஸ்ர சாப்பர் இந்த இட் சஜஸ்ட் மூமெண்ட் ஆஃப் அ க்ஷேத்திரிய பதம். இந்த சிந்தையமா கந்த மூலகந்தம் இதுவும் அந்த நாளில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. மகாவைத்தியநாத் ஐயர் அவர்கள் பாடியிருந்தான்னு சொல்வார்கள். இன்ஃபேக்ட் மகாவைத்தியநாத் ஐயர் பாடி மைசூர் பேலஸில் அந்த அவர் பாடினதை ரெக்கார்ட் பண்ணார்கள். அப்போ இது ஒரு ஃபோனோகிராஃப் இருந்தது பழைய நாளில், இந்த வேக்ஸ் இது அதில் ரெக்கார்ட் பண்ணி அவருக்கே போட்டு காமிச்சாலாம். அந்த very fortunately, Professor Samamurthy wanted to listen to that gramophone record. So my father-in-law, he took the recommendation of, he was from Bangalore. சௌடையா அவர்களை அவர் கொஞ்சம் கேட்டு அவருடைய ரெக்கமெண்டேஷனோட மைசூரில் ஜெகன்மோகன் பேலஸில் அந்த ரெக்கார்டு இருந்தது. அங்கே போய் கேட்டார்கள். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு 10 வயசு பையன், இவரும் போய் கேட்டிருக்கார். ஸோ ப்ரொஃபஸர் ராமநாதன் ராமநாதன் சொல்கிறார், சார் நீங்கள் மகாவைத்தியநாத் ஐயர் கேட்டிருக்கீங்களா, ரொம்ப அதிர்ஷ்டசாலின்வார். இப்படி இருந்ததுன்னு நானும் கேட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி பாடினாலும் சிந்தையம்மான் இப்படி இருந்ததுன்னு சொன்னார் எங்கள் ஹஸ்பண்ட். ஸோ அந்த சிந்தையம்மா இட் இஸ் நாட் த வே யூ ஃபைண்ட் இன் சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷினி. சிந்தைய அப்படி தான் ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ ஐ வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட் அண்ட் அம்யூஸ். அப்புறம் அந்த ஜெகன்மோகன் பேலஸில் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த கிராம்ஃபோன் ரெக்கார்டும் போயிடுத்து. இட்ஸ் நாட் அவைலபிள் டுடே. ஸோ இந்த சிந்தையம்மா அப்புறம் கடைசியில் இருக்கணும் இந்த வாதாபி கணபதியும் இதெல்லாம் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது மகாவைத்தியநாத் ஐயர். சங்கதிகள் சேர்த்துருக்கா வாதாபி கணபதி. அதெல்லாம் ஆக்சுவலாக வாதாபி கணபதியும் இட்ஸ் லைக் அ பந்திஷ், ஹிந்துஸ்தானி பந்திஷ். வாதாபி கணபதிம் பஜேகம் லகேல கணபதி அப்படி ஒரு பந்திஷ் ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் உண்டு. நிறைய அவர்கள் இந்த அம்சத்வனியில் பந்திஷ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் பெரிய வித்வான்கள்லாம். தென் தியாகராஜ நமஸ்தே இது கூட அந்த நாளில் எல்லா வித்வான்களும் பாடி கொண்டிருந்தார்கள். இது ஆக்சுவலாக காஞ்சிபுரம் நயினா பிள்ளை அவருக்கு
வந்து எட்டயபுரம் ராமச்சந்திர பாகவதன்னு முத்துசாமி தீக்ஷிதனுடைய சிஷ்ய பரம்பரையை சேர்ந்தவர். அவர் வந்து சில பாடல்கள்லாம் கற்றுக் கொடுத்தார். அதில் இது ஒன்றும். இதை வந்து அவர் வந்து பிருந்தாமா முக்தமாவா வந்து நயனா பிள்ளை கிட்ட கற்றுந்தார். அப்போ வந்து அவர்களுக்கு இவர் மூலமாக தான் இது நயனா பிள்ளை மூலமாக வந்த பாட்டு. இது வந்து இதுவும் வந்து நம்ம கேட்குற பேகட மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் பாலகோபாலர், ஸ்ரீராஜகோபாலர். அதில் வந்து இந்த சாவேரியில் நிறைய பிளெயின் நோட்ஸ் வரும். சம்திங் வெரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தீக்ஷிதர்ஸ் காம்போசிஷன் அண்ட் ஸ்டைல். நாரி இவ்வளோ ரொம்ப பிளெயின் நோட்ஸ் வரும். ஏன்னா தீக்ஷிதர் நம்ம கமக்கம்னு நிறையா சொல்கிறோம் இல்லையா, பிளெயின் நோட்ஸும் நிறையா தீக்ஷித கம்போசிஷன்ஸில் வரும். அப்புறம் இந்த காந்தாரம், அந்த நிஷாதெல்லாம் குறைச்சி பிடிக்கிறது, இதெல்லாம் பழைய சம்பிரதாயத்தில் இருந்தது தீக்ஷித பாட்டில். தென் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே, அதில் வந்து காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்ரீ சூ அப்படி அது மாதிரி தான் பரவாயில்லையா. பழைய சம்பிரதாயம் எப்படி இருந்ததுன்னா ஸ்ரீ சூப்ர, ஒரு தீட்சித கீர்த்தனை எப்படி அமைதியாக போகும் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரிஜினல் வெர்ஷன் கூட சொல்லலாம். அப்புறம் இந்த 3 காலம் பண்ணுறது இல்லையா, மனசீஜ கோட்டி கோட்டி. அப்புறம் வந்து அதில் திசனை வேறு உண்டு போரா கொடைக்கு, அதுவும் அதையும் விடணும், அதையும் பண்ணலாமேன்னு. இதெல்லாம் பின்னாடி இந்த கச்சேரி பண்ணோன்ற ஒரு உத்வேகத்தில் வந்தது. ஐ ஒன்ட் பிளேம் த வித்வான்ஸ் ஆல்சோ. ஏன்னா தியாகராஜ கீர்த்தன் ஒரு பக்கம் சக்கப்போடு போடுறது, இந்த வித்வான்கள் பாடணும். கூட தீட்சித கீர்த்தனையை வந்து ஒரு தியாகராஜ கீர்த்தனையை பாடிட்டு உடனே ஒரு தீட்சித கீர்த்தனை பாடணும்னு வரைச்ச பெரிய சேலஞ்ச் மியூசிஷியனுக்கு. அப்படியே அந்த ஸ்டைலில் பாடினோன்னா அதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, தில் வேணும். பட் அது சில சமயங்களில் கச்சேரிக்காக இவர்கள் வந்து they had to make certain compromises, I will say. ஸோ இந்த ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே வந்து மகா வைத்தியநாத்தையர் ரொம்ப பிரபலமாக பண்ணார். அப்புறம் கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத்தையர் அவரும் ரொம்ப விசேஷமாக பாடியிருக்கிறார்கள். இப்போ Muthuswami Dikshit family, it's a musical family as we all know. His 2 brothers, and then Balaswami Dikshit's grandson Subramani Dikshit through his daughter, whom he adopted. And then Subramani Dikshitனுடைய பிள்ளை அம்பி தீக்ஷிதர், அவர்கிட்டேருந்து வந்து டிஎல் வெங்கட்ராமையர், டிகே பட்டம்மாள் இவர்கள்லாம் கற்றுண்டா. அப்புறம் டிஎல் வெங்கட்ராமையர் also taught Pattammal. Then இவர் சந்தியாவந்தனம் ஸ்ரீனிவாசராவ் இவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் வந்து இந்த துருப்பத் ஸ்டைலில் பாண்டிங்க இல்லையா சார், மிஸ்டர் கனிக்ஸ் இல்லையா, போயிட்டா. They just sang the songs how they would sound if they are sung in the Drupat style. அந்த மாதிரி இந்த ஜம்பு பற்றியவை சந்தியாவந்தன ஸ்ரீனிவாசராவ் இப்படி தான் பாடணும்னு சொல்லிட்டு எங்கள் வாத்தியார் கற்றுந்தார். ஜம்பு தேமா ரொம்ப ஒரு இதுவாக நிச்சலமாக போகும். அண்ட் plain Rishabha, Gandhara, and an importance for Gandhara இதெல்லாம். இது வந்து ஆக்சுவலாக இந்த யமுனா கல்யாணி வந்து நம்மளுடையது. இந்த வடக்கத்து இந்த யமன் அந்த மாதிரி இல்லை. சரி கம்மா பத சனித பமக மரீச ஹரிதாசுன்னு ஒரு கீர்த்தனை இருக்குது தியாகராஜ சுவாமிது. இட்ஸ் அ பியோர் கர்நாடிக் ராகா. அதை இந்த துருப்பத் ஸ்டைலில் தான் பாடணும் சொல்லிட்டு எங்கள் வாத்தியார் ராமநாதபுரம் கிருஷ்ணன் கற்றுந்து அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த சவுக்குமாக தான் பாடணும் இதை, வித் தோஸ் இம்பார்ட்டண்ட் ஜாரூஸ் மீண்டு சொல்லும் விச் யூ ஃபைண்ட் இன் ஹிந்துஸ்தானி மியூசிக்.
So the repertory of musicians of the Karnataka Sangeeta has lesser number of Dikshita Kirtanas compared to the large number of Tyagaraja Kirtanas. V.N. Bhatkande in his travelogue, Mere Dakshin Bharat Ki Sangeet Yatra, 1904, an account of his trip to South India to gather information about Karnataka Sangeeta and collect manuscripts, says the Carnatic musicians preferred songs in Telugu than songs in Sanskrit. So Dikshita compositions were less in their repertory. இப்பொழுது எந்தெந்த ஃபேமிலி நம்ம இது ஆடியோ ப்ளே பண்ணிடலாமா? எஸ். நவ் வி வில் லிசன் டு சி சுப்பிரமணியாய் நமஸ்தே. ரொம்ப பிரபலம் அந்த நாளில். அண்ட் திஸ் லேடி கோயம்புத்தூர் தாயி, அவர் தான் இந்த 78 RPM வரைச்ச ரெக்கார்ட் கொடுத்த த ஏர்லியஸ்ட் லேடி மியூசிஷியன் இந்த அம்மா. போடலாம். Yes, this is how it was in those days. இது கூட ஸ்ரீ சு அந்த மாதிரி இல்லை. ஸ்ரீ சுப்ர ஒரு டிப்பிக்கல் தீக்ஷித கீர்த்தனை அப்படி தான் ஆரம்பிக்கும். ஒரு ஒரு ஸ்மூத் ஃப்ளோ. எஸ். நெக்ஸ்ட் வந்து டிகே பட்டம்மாள் அவள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கா. தட்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்ல புஸ்தகம் கிடையாது, ரேடியோ கிடையாது, ரெக்கார்டர் கிடையாது, கேசட்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த நாளில் ரொம்ப கஷ்டம் ஒரு பாட்டு கற்றுக்கிறதுக்கும். எங்கள் அண்ணா ஒருத்தர் அண்ணா தான் சாகித்யங்கள்லாம் எழுதின்னு வருவான். அது கூட சட்டுன்னு கொடுத்துட மாட்டேன். அதெல்லாம் அந்த நாளில் அது ஒரு பிகூர் பண்ணிப்பேன். சட்டுன்னு கொடுக்க மாட்டான். அந்த சாகித்யத்தை வாங்கின்னு வந்து அவன் எனக்கு கொடுப்பான். அதை வச்சுட்டு 4 தடவை ஒரு பாட்டை கேட்டேன்னா பாடுவேன். அது ஒரு என்னமோ ஒரு பெரியவா புண்ணியம். அது பாடுவேன். அதை அப்படி வச்சுட்டு அதை பாடிட்டேன். தவிர நல்ல புஸ்தகம் கூட கிடையாது. அப்போ இந்த ஸ்வரத்தில் எப்படி இவ்வளவு நிர்ணயம் உங்களுக்கு வந்தது? வேணாம் இது வரைக்கும் அது பாடி தான். எஸ். நெக்ஸ்ட் ஸ்ரீ ராஜகோபால.
அதாவது ஸ்ரீ ராஜ நிசா நீத அதெல்லாம் குறைத்த அது மாரஜனக சரி கரி எல்லாம் குறைத்த இது நத சுக சனக ஜன் சானித பாப்பா எல்லாம் தோடி மாதிரியே கேட்கும் அந்த இடங்கள் எல்லாம். சுப்ராம் தீக்ஷிதரும் பிரதர்ஷினியில் சொல்லியிருக்கா இல்லையா, அந்த நிஷாதத்தை இந்த காந்தாரத்தை சாவேரிக்கு குறைத்து தான் பிடிக்க வேண்டும். இது இந்த தர்மால் இதில் அந்த ட்ரெடிஷனில் அவர்கள் அது அப்படி தான் பாடுவார்கள். சாவேரி அந்த நிஷாதத்தையோ காந்தாரத்தையோ அதனுடைய சொஸ்தானத்தை பிடிக்க மாட்டார்கள். ஆக்சுவலாக மேலாதிகார லக்ஷணம்னு ஒரு மேனஸ்கிரிப்ட் இருக்குது. அதில் பிரதி காக்கலை நிஷாதம், பிரதி அந்தரகாந்தாரம், இப்போ பிரதி சுதமத்தியமாக பிரதிமத்தியமாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்தரகாந்தாரத்துக்கு பிரதி அந்தரகாந்தாரம், அது என்னது லோவர் காந்தாரம். அதே மாதிரி பிரதி காக்கலை நிஷாதம், லோவர் இது காக்கலை நிஷாதம், இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு சாஸ்திர சம்மதம் உண்டு. இது இந்த சாவேரியில் இந்த தனமாள் ஃபேமிலி அவர்கள் மட்டும்தான் அந்த பழைய சம்பிரதாயம் பிரகாரம் பாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தனமாக்கு எங்கேன்னு சிக்ஷை இந்த தீட்சித கீர்த்தனைகள் என்றால் சாத்தனூர் பஞ்சநதையர் அவர் சுத்தமந்தனம் தம்பிய பிள்ளைன்னு சிஷ்யர், முத்துசாமி தீட்சிதனுடைய சிஷ்யர். அவருக்காக தான் அவருக்கு அந்த இது உடம்பு சரியில்லை, ஜாதகத்தில் ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு தீட்சிதர் வாழை இந்த வார கீர்த்தனைகள் பண்ணான்னு சொல்வார்கள். அந்த சுத்தமந்தனம் தம்பிய பிள்ளையனுடைய சிஷ்யர் சாத்தனூர் பஞ்சநத ஐயரிடம் தனமாள் அவர்களும் திருப்பாம்பரம் நடராஜ சுந்தரம் பிள்ளை அவர்கள் ரெண்டு பேரும் அவர்கிட்ட நிறைய தீட்சித கீர்த்தனைகள் பாடம் பண்ணார்கள். எங்கள் ஐயான்னு அவரை பற்றி ரெண்டு பேரும் அப்படி கொண்டாடுவார்களாம். எஸ், இது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு கீர்த்தனை. அதாவது தீட்சிதர் நிறையா நோட்டு எல்லாம் பண்ணியிருக்கா இல்லையா, சக்தி சகித கணபதியும் அப்புறம் இது இந்த காட் சேவ் த கிங் மாதிரி சந்ததம் பாஹிமாம் சங்கீத சியாமடே சர்வாதாரே காட் சேவ் த கிங் பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தம் அதெல்லாம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் ஏற்கனவே இந்த ஒரு இங்கிலீஷ் நோட்டை வச்சுன்னு பண்ணுது. பட் இந்த கீர்த்தனை ஃபுல்லாக ஒரு இங்கிலீஷ் மெலடி மாதிரி போகும், ஆனால் ஒரு பக்கா கீர்த்தனை. இதுவும் நான் பாண்டியா அடித்ததான் கற்றுனது. எங்கள் அக்கா என்னுடைய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் இவர்கிட்ட டிகே ஜெயராம் கிட்ட பாடம் பண்ணால் அது வெளியில் கேட்டு 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 அது வந்துடுத்து. அது இப்படி அசை பொடைச்ச இதெல்லாம் இந்த பாட்டெலாம் அவ்வளோ இனிமையாக இருக்கும். நம்மளே பாடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாடினாலே இப்படி வந்ததுன்னு. சோமசுந்தரேஸ்வரம் பஜேகம் சோமசுந்தரேஸ்வரம் பஜேகம் சோமஸ்கந்தம் நித்யசுத்தவசந்தோஷம் விபவசோம தரேஸ்வரம் பஜேகம் சோமஸ்கந்தம் நித்யசுத்தவசந்தோஷம் விபவசோம தரேஸ்வரம் பஜேகம். ஸ்ரீமாத்ரிஜாரமணம் பவதரணம் ஸ்ரீமாத்ரிஜாரமணம் பவதரணம் மாம
பாட்டுலாம் அந்த கீர்த்தனைகள்லாம் இவள் வந்து அம்பி தீட்சிதர்கிட்ட பாடம் பண்ணது இதெல்லாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, பாகிமாம் ரத்னாச்சலம். இது வந்து இந்த முக்காரியில் வந்து இதுவும் வந்து அம்பி தீட்சிதர் அவர்கிட்ட பாடம் பண்ணது. அம்பி தீட்சிதர் சுப்பராம் தீட்சிதருடைய பிள்ளை. அவர்கிட்ட இது கற்று இதில் என்ன ஒரு விசேஷமான அனுபவத்தில் மோகதார பதநீத முக்காரியில் இந்த மாதிரி வரலாமா சம்பிரதாய பிரதர்சனை எடுத்து பாட்டதில் அதில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஓரல் ட்ரெடிஷனில் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்குன்னு தெரியுது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குமா, சிந்தையம்மா அந்த பிகினிங் மட்டும் இட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் மீ. எஸ், நம்ம எல்லாருமே சிந்தையம்மா அப்படி பாடுறோம். பட் பிரதர்சனியில் சிந்தையம்மா அந்த மாதிரி தான் இவ்வளோ அமைச்சிருக்கா. இந்த தியாகராஜாய நமஸ்தே நெக்ஸ்ட் இந்த பேகடையில் சில பிரயோகங்கள்லாம் நம்மளுக்கு வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஐ வில் சே தியாகராஜாய நமஸ்தே சொல்ல முடியாது, டைம் ஆகிடுச்சு. ரெண்டு தடவை தான் பாடுவாங்க. தே ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். எஸ், இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கில் காத்தியாயனி பதே நம்ம யூஸ்வலாக அப்படி காத்தியாயனி பதே பசுபதே அப்படி தான் நம்மளாம் பாடுவோம். இவன் வந்து காத்தியாயனி பதே ஏ பசுப. இது நம்மளுக்கு கேட்குறதுக்கு இப்போ நம்மளுக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான் பாடிந்தேன். நைனாப்பில் அப்படி தான் பாடிந்தேன், நாங்களும் அப்படி தான் பாடிந்தோம். அப்புறம் இப்போ பாடினா நம்மளை எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து காத்தியாயனி பதே பசுபதே. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் பாடினல நீபதே ஏ பசுப. அது வந்து கொஞ்சம் அந்த இடம் ஒரு மாதிரி எல்லாருக்கும் கேட்குறதுக்கு இட் சவுண்ட்ஸ் நாட் தட் ஆல் ரைட்னு. அந்த இடத்துல அந்த வார்த்தை வர்றது அந்த இல்லையா, ஏ பசுப் அப்படி தான் பாடுவோம். அது நான் இது மாற்றி பண்ண வீட்டில் திட்டு கிடைக்கும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி பாடிடுவேன். வெளியில் படித்தேன் ஐ ஹேவ் டு சிங் வாட் எவர் இஸ் தேர் இன் பிகாஸ் சில சமயம் நம்ம அந்த மாதிரி வி ஹேவ் டு மேக் த காம்ப்ரமைசஸ். ஸோ the musical family is noted for oral tradition of Muthuswami Dikshitha Kirtanas, his own family, and then the Thiruvarur Tyagaraja Swami Temple Nagaswaram players. இவர்கள் வந்து இவளுக்கு எந்த இதுவும் கிடையாது, ஓரல் ட்ரெடிஷனில் தான் கற்றுண்டவர்கள். இவளுக்கு வந்து இது சாகித்யம் கூட எழுதி வச்சுன்றது கிடையாது. எல்லாம் டைரெக்டாக இவள் வந்து முத்துசாமி தீட்சிதர்கிட்ட கற்றுண்டு அந்த பரம்பரை அப்படியே தேவர் அபவுட்
23 generations of the Tiruvarur Nagaswaram players when I had an interview with Tiruvarur Lachappa Pillai. அவர் வந்து சென்ட்ரல் காலேஜ் வந்து மியூசிக் காலேஜ் டீச் பண்ணியிருக்கார். அவர்கள்லாம் இந்த திருவாரூர் டெம்பிளில் எவ்வளோ நாள் இருந்தாங்கன்னா, ஈவன் இந்த முத்துசாமி தீட்சிதர் பறக்கிறதுக்கு முன்னாடி ராமசாமி தீட்சிதர் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கோவிலில் எந்தெந்த இது இடத்துல என்னென்ன சம்பிரதாயங்களுக்கு என்னென்ன மாதிரி வாசிக்கணும் எல்லாம் அத்துப்படி இவர்கள் வாசிப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தியாகராஜாய நமஸ்தே அப்புறம் தியாகராஜ யோக வைபவம் ரொம்ப விசேஷமாக வாசிப்பார்கள். அந்த தியாகராஜ யோக வைபவம் பற்றி சொல்லிச்சே ஒன்று சொல்லணும். இப்போ அந்த தியாகராஜ யோக வைபவம், அகராஜ யோக வைபவம் இந்த மாதிரி குறைச்சின் வருது இல்லையா, தட் இஸ் கால்ட் த கோபுஸ் ஜெயந்தி. அது தீக்ஷிதர் பாட்டில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இப்போது தேவாரமில் வந்து கொண்டு கூட்டின்னு சொல்வார்கள். அடுத்தானே உரித்தானே பாசுபதம் கொடுத்தானே, அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானே, அந்த அடுத்தானே உரித்த மாதிரி வரும். இது மாதிரி குறைஞ்சதுலேருந்து ஜாஸ்தி பண்ணிட்டு வருது ஈஸி. ஆனால் ஜாஸ்தி இருந்துச்சுன்னு அதை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பண்ணது டு மை பெஸ்ட் நாலேஜ் முத்துசாமி தீட்சிதர் தான் நினைக்கிறேன். தியாகராஜ யோக வைபவம் ஒன்று, அதே மாதிரி ஸ்ரீவரலக்ஷ்மி நமஸ்துபியம். திருவாரூர் நாகஸ்வர பரம்பரையில் அந்த இவர் எனக்கு வாசித்து காமிச்சார், எனக்கு பாடி காமிச்சார் லட்சப்பா பிள்ளை. தியாகராஜ பாலய மாதிரி தான் போகும். மெதுவாக அந்த திருவாரூர் தேர் எப்படி அந்த டெம்பிள் கார் எப்படி போகிறதோ அது மாதிரி தான் அவர்கள் அதையும் வாசிப்பார்கள். தென் தி ஆல்சோ பிளேட் மூலாதார சக்கர ஸ்ரீராகம், அப்புறம் நீலகண்டம் பஜேகம், அப்புறம் இந்த மாதிரி பாட்டுகள் எல்லாம் இவர்கள் வந்து கோவிலில் வந்து வாசிக்கிறது உண்டு. எல்லாமே ஒரு வந்து டைரக்ட் ஓரல் ட்ரெடிஷனில் அவர்கள் டைரெக்டாக தீட்சித வாழ்கிட்ட கற்றுட்டு அவர்கள் பரம்பரையில் வந்து பாடல்கள். அண்ட் அவர் தான் எனக்கு சொன்னா கூட அன்றைக்கி சொன்னேன், ஒரு இந்த பஞ்சாசத் பீட்டர் ரூபிணிக்கு லட்சப்பா பிள்ளை சொன்னேன், இதுக்கு ஒரு சிட்ட சொன்னம் கூட இருக்குமா, பனி த மணி பமகாரிசான்னு இந்த பஞ்சாசத் பீட்டர் ரூபிணி நாங்கள் அதை பரம்பரையாக வாசின்னு வரோம்னு சொன்னார். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஃபேமிலி த டான்ஜூர் குவார்டெட். அவர்கள் வந்து பொன்னையா, சின்னையா, சிவானந்தம், இது வடிவேல், இவா 4 பேரும் அவங்க வந்து முத்துசாமி தீட்சிதர்கிட்ட டைரெக்டாக கற்றுண்டா. இதில் என்னென்னா நிறையா வந்து பரதநாட்டிய உருப்படிகள் இவாளே வந்து கம்போஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு மார்க்கம், இந்த பரதநாட்டியத்துக்கு ஒரு மார்க்கம்ன்றது அந்த கோர்ஸ், அந்த ஒரு இது பద్ధதியை ஏற்படுத்தியது இந்த தஞ்சை நால்வர். அதனால் இவர்கள் வந்து தங்களுடைய உருப்படிகளை அதுக்கு பிராபல்யப்படுத்துவதற்கு கொஞ்சம் நிறைய தே டுக் டைம். ஐ மீன் தே ஹேட் டு ஸ்பெண்ட் தேர் டைம். பட் ஸ்டில் அவர்களுடைய ஃபேமிலியிலையும் இந்த தீட்சித கீர்த்தனைகள்லாம் நிறையா வந்திருக்கு, ஓரளவுக்கு வந்திருக்கு ஓரல் ட்ரெடிஷனில். அவர்கள் வந்து பேப்பர் மேனஸ்கிரிப்டில் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அதெல்லாம் போய் பார்த்துருக்கேன். சிவானந்த பிள்ளை அவர்கள், சிவானந்தம் சார்ந்தா 2 பேர் வீணை வாசிச்சிருந்த அந்த பரம்பரையில் சங்கீத கலாநிதி கே பொன்னையா பிள்ளை அவர்களுடைய வந்து பிள்ளை கேபி சிவானந்தம் அவர் வாசித்து கேட்டிருக்கேன். சங்கரம் அபிராமி அவர் வந்து சௌக்கமாக தான் அதை இது வாசிப்பார்கள். இப்போல்லாம் சங்கரம் அபிராமி அப்படி தான் போயிட்டுருக்கு அந்த வருஷன். சங்கரமபீரா இப்படி தான் வந்து அந்த பாட்டு பழைய சம்பிரதாயத்தில் அப்படி தான் இருந்தது. அண்ட் தென் இந்த எட்டயபுரம் பரம்பரை அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அம்பி தீட்சிதனுடைய டிசைபிள்ஸ். அப்புறம் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது வீண தர்மானுடைய பரம்பரை. இவளுடைய பரம்பரை என்னென்னா, எனக்கு தெரிஞ்சவர் ஒரு 8 ஜென்ரேஷன்ஸ் என்னால் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது. எனக்கு ஒரு 5 நிமிஷம் கூடுதலாக ப்ளீஸ். வளர்த்த மாட்டேன். பட் 17th century பாப்பம்மாள், she was in the Tanjore court. And then her daughter Rukmini Ammal, then Rukmini Ammal's daughter Tanjavur Kamakshi, Tanjavur Kamakshi's daughter
Sundarammal's daughter, Veena Dhanammal, the most, the legendary figure in the whole family. And Dhanammal had 4 daughters. அதில் காமாட்சி அம்மாள் அவர்களுடைய பெண்கள் பிருந்தா முக்தா, டி அபிராம சுந்தரி, தென் பிருந்தாமானுடைய பெண் வேகவாகினி. ஸோ மொத்தம் 8 பரம்பரை ட்ரேஸ் பண்ண முடியும். இவர்கள் வந்து பாரத மொத்தம் ஓரல் ட்ரெடிஷன் தான். எந்த பாட்டுமே சரி, நாட் ஓன்லி Dikshithar compositions, whatever compositions they sang, it was only through oral tradition. பதம் ஜாவலிஸ், தமிழ் காம்போசிஷன்ஸ் இதெல்லாம் இவர்கள் பாடியிருக்கிறார். இது ஓரல் ட்ரெடிஷன்லேயே கற்றுக்கொண்டு பாடி வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 30 கீர்த்தனைகள், தீக்ஷித கீர்த்தனைகள் இவர்களுடைய வம்சத்தில் வந்திருக்கு. எதுன்னா அக்ஷயலிங்க விபோ, சிந்தையம்மா கந்தமூலகந்தம், ஸ்ரீராஜகோபால, சங்கரம் அபிராமி, ஸ்ரீ மகாகணபதி ரவத்துமா. அது கூட ஸ்ரீ மகாகணபதி ரவத்துமா இப்படி தான் இருக்கும். ஸ்ரீ மகா அந்த மாதிரி கணபதி அந்த மாதிரி பாட மாட்டார்கள். அப்புறம் தியாகராஜ யோக வைபவம், தியாகராஜ பாலயாசுமா, சரஸ்வதி மனோகரி, அதாவது இது எந்த வேடு கொந்து ராகவா அந்த மாதிரி தியாகராஜ கீர்த்தனை மாதிரி இல்லை அந்த சரஸ்வதி மனோகரி. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சரஸ்வதி மனோகரி. தென் வார கீர்த்தனாஸ், அவள் வந்து ராகு கேத்து கீர்த்தனைகள் அவங்க பரம்பரையில் பாடுறதில்லை. அப்புறம் ஸ்ரீ மாத்ருபூதம், அந்த கன்னடத்தில் சின்ன நிஷாதம் வரும், கைசிகி நிஷாதம். சுக சோமச சூகசன அப்படி தான் போகும். சனி தனி ச அந்த மாதிரி கைசி நிஷாத பிரயோகங்களோடு அவர்கள் பாடுவார்கள். பிரதர்ஷனில் எப்படி கொடுத்துருக்கு இல்லையா, காக்கல் நிஷாந்த் தான் கொடுத்துங்க. ஹரிகேத ராகம், ஆமாம். 28 ஜன்யம் காக்கலையும் இருக்குது. பட் இவர்கள் நம்ம வந்து தியாகராஜ கீர்த்தனை அந்த மாதிரி பாடுறதில்லை. பஜரை பஜமானச இதெல்லாம் வந்து நம்ம பெரிய நிஷாதம் தான் பிடிக்கிறோம். இந்த பரம்பரையில் சின்ன நிஷாதம் பிடிச்சி பாடுவார்கள். அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் இந்த மத்தியமகால சாகித்யம் சுவாசித நவஜவந்தி அப்படி தான் நம்ம பாடுறோம். ஹவு டு யூ சிங்? இவருக்கு வந்து சுவாசித நவஜவந்தி புஷ்பவிகாச பிரிய ஹிருதயம் சதயம் மாசவஷ இந்த மாதிரி போகும். அப்புறம் வந்து பரமசிவம் ஸ்ரீ மாத்ருபூதம் சமத்தில் வந்து முடியும். அக்ஷயலிங்க விபோ கூட இவர்கள் வந்து அந்த சங்கராபுரத்துலேருந்து மத்தியமகால சாகித்யம் பாடி அக்ஷயலிங்க விபோ எடுக்கச்சு அது சமத்தில் தான் வந்து முடியும். நந்தமய அக்ஷய அவ்வளோ தூரம் நீட்டலாமா தெரியல எனக்கு. ஆரம்பித்த அக்ஷய அப்படி தான் அமைச்சு பாடுவார்கள். ஆனால் மத்தியமகால சாகித்யம் பாடி இந்த தக்ஷ சிக்ஷை வருது இல்லையா அது பாடி, அப்புறம் வந்து இன்னொரு இதுன்னா சதாஸ்ரித கல்பகமகி அந்த இதுவும் பாடி முடிக்கிச்சேன். அக்ஷயலிங்க இப்படி தான் முடிக்கிற பழக்கம். தென் வாரக்கீர்த்தனைகள் ஸ்ரீமாத்ருபுதம், தர்ம சம்பர்தினி, தட்சிணாமூர்த்தே, ஏகி அன்னபூர்ணே, அருணாச்சலநாத் இவர்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். எஸ்எஸ்பியில் சங்கீத சம்பிரதாய பிரதேசனையில் அருணாச்சல வந்து ஒரு மாதிரி இதுவாக சௌக்கமாக இது போகும். இவாள் வந்து அருணாச்சல நாதம் ஸ்மராமி தியாகராஜா ஸ்டைலில் இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் உறுத்துறது, இப்படி இருக்குமா. ஏன்னா சம்பிரதாய பிரதர்ஷனி வெர்ஷனை கேட்டானா அது தட் சவுண்ட்ஸ் மோர் தீக்ஷிதர் லைக் என்னுடைய சொந்த அபிப்பிராயம். நம்ம ஒரு இதில் அந்த சார் காலையில் காத்தால் சொன்னால் இல்லையா, நீங்கள் தைரியமாக கேள்வி கேட்கணும்னு. ஸோ நானே என்னுடைய பெரியவாளையும் வந்து கேட்குறேன், இப்படி வரலாமா, இது கேட்குறதுக்கு தியாகராஜ கீர்த்தனை மாதிரி இருக்கே,
இல்லையா? கமரீசா தான் வரும். அருணாச்சலநாதன் தனமா வருஷனில் வேறு எஸ்எஸ்பி வருஷனில் சமேதம் நிசனி பமரி கம பதங்கரு சோமக்னி பதங்கம் இந்த பமரிசா. இந்த பாமரிசா நிறையா வரும். ஏன் பாமரிசா நிறையா வருது நான் யோசித்து பார்த்தேன். தீக்ஷிதர் வந்து ஹிந்துஸ்தானியுடைய அந்த இசையினுடைய ஒரு தாக்கம் அவர்கிட்ட இருந்தது. இந்த சாரங் குரூப் ஆஃப் ராகாஸ் ஹிந்துஸ்தானி இதில் பார்த்தோன்னா இந்த பிருந்தாவன், இந்த சாரங், மத்தியம் சாரங் இதெல்லாம் பாமரிசான் தான் முடியும். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸில் ப்ராபப்ளி அவர் இந்த வந்து சாரங்கா ராகத்தில் அவர் பாமரிசா எடுத்துட்டாரோன்னு தட்ஸ் மை ஐ யூஸ் டு திங்க் லைக் தட். தென் வீணா புஸ்தகதாரிணி இவ தான் நிறைய பாடி பிரபலப்படுத்தினது. ஸ்ரீவரலக்ஷ்மி, மாமா மீனாட்சி, அப்புறம் மீனாட்சி மேமுதம். இதில் வந்து ரொம்ப வாழ்ந்து இது வேர்ஷன் வித்தியாசமாக இருக்கும். மீனாட்சி மேமுதம் தேஹி கமரீசா இந்த மாதிரி வேற எங்கேயும் நம்ம கேட்க மாட்டோம். தென் அப்போ நிறையா பதசா பிரயோகம் வரும் பூர்வி கல்யாணியில். இப்படி ஏன் பதசா வருதுன்னு வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஒன்றிங். தென் ஐ ஹர்ட் அ சாங், இந்த தியாகராஜ கீர்த்தனை ஞானம சகராதா, அதை வந்து பிருந்தாமா பாடியும் கேட்டேன். அப்புறம் குளிக்கரை பிச்சையப்ப பிள்ளைன்னு ஒரு நாகஸ்வர வித்வான், அவரும் ஞானமோ சகர கருட கமன கம பத சச ரெண்டு பேரும் பாடியிருக்கா, வாசிச்சிருக்கா. ஸோ இது இவர்களுடைய பெரியவர்கள் இந்த மாதிரி தான் வாக்கத்தை இருந்திருக்கா. ஸோ இந்த பூரி கல்யாணியில் பதசா பிரயோகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு போல. அப்புறம் பதபசான்னு மாறிட்டாக்குன்னு நான் வந்து ஐ ஜஸ்ட் கன்வின்ஸ் மை செல்ஃப். அப்புறம் இந்த மதுராபுரி நிலையை அது வந்து இந்த பல்லவி பார்த்து எல்லாம் காத்துட்டு வித்வான்கள்லாம் மதுரா பூரி நீலையேன்னு எங்கள் வாத்தியார் சொல்லுவார். இந்த மீனாட்சி மேமுதம் பாடினாலே இந்த மிருதங்கக்கார கம்னு இருக்க மாட்டா. மீனாட்சி மே முதே மே அங்கே ஒன்றும் சகதி கிடையாது, தனமாக வருஷனில் மே காங்கி ராஜமாதங்கி முடிச்சிடுவோம். இது வந்து வாத்தியார் சொல்வார், காத்துட்டுப்பா மருந்தக்கார மீ நான் இது எப்போ பாட போகிறோன்னு காத்துட்டுருப்பான்னு. அவருக்கு அது மிருதங்க அது பட்டினாலே இவருக்கும் கோவம் வந்துடும். பாரு இவா நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறான்னு. இவருக்கு வந்து அதை ரொம்ப இதுவாக பாடுவார். இது ரொம்ப சிம்பிளாக தான் பாடுவார்கள். அதே மாதிரி மதுர பூரி நீல ஏ மணிவல ஏ மதுர. ஸோ நீல ஏ இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. தீட்சிதர் பார்த்துல அந்த மாதிரி வரவே வராது. இதெல்லாம் பின்னாடி நம்ம சேர்த்துன்றது. மாமா பட்டாபிராமா, பிருகன் நாயகி வந்து இவள் வந்து சாதாரண காந்தாரம் சேர்த்து போடுவோம். அது கொஞ்சம் எனக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. தியாகராஜ நமஸ்தே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய வந்து கொஞ்சம் வேறு விதமான பிரயோகங்கள் இந்த பேகடியில் உண்டு. அதெல்லாம் அந்த நாள் இருந்திருக்கு. ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே. அதில் வந்து இப்போ சரணம் எப்படி பாடுறோம்? தாரக சிம்ஹம். ஹவு டு வி சிங் தாரக சிம்ஹமுக? தாரக சிம் இப்போ அப்படி தானே பாடுறோம். பட் இந்த சம்பிரதாயத்தில் தாரக சிம்மூக்க அப்படி தான் பாடுவோம். அப்புறம் ஸ்ரீ கமலாம்பிகே, ஸ்ரீராகம், அப்புறம் சேத்தஸ்ரீ இதெல்லாம். ஸோ ஐ மேட் சம் இன்ட்ரெஸ்டிங் ஆப்சர்வேஷன்ஸ் இன் தனமால்ஸ் தீக்ஷிதா ரெப்பர்டரி. இப்போ ஈவன் டு திஸ் டே திஸ் ஃபேமிலி ஸ்ட்ரிக்ட்லி adheres to oral tradition only. Then chronologically it was the Kshetriya Padams in Telugu that were sung in the family as early as the 17th or 18th century, as the ancestors were dancers as well, attached to the royal court of Tanjavur. The Telugu Padams of other composers like Sarangapani, Mumbanallur, Sabhapati Gaya and many Tamil Padams were part of the repertory. The influence of Padam singing can be seen in the addition of some judicious sangadis for the Kirtana, Akshay Linga Vibho,
Then at times, this fondness for the musical structure of the padams also seems to have gone to the extent of making a Dikshita Kirtana sound more like a Kshetriya padam. அதுதான் எனக்கு கொஞ்சம் வந்து இப்படி இருக்கணுமான்னு மனசை நெருடுகிறது. As in the family's rendering of the வாரகீர்த்தனா அங்காரகம். அங்காரகம் அப்படி தான் நம்மளாம் பாடுறோம். அங்காரக சௌக்கமா மாசையாமிய வீணதா இது ரொம்ப சௌக்கமாக க்ஷேத்திரிய பதம் மாதிரியே போகும். அது வந்து சம்திங் அது ஏன் அப்படின்னு பிகாஸ் ஆஃப் த பதம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். எஸ். So, conclusion, all these paramparas have zealously preserved their oral renditions of Dikshita Kirtanas. Except the Veena-dharma parampara, the other paramparas to a great extent have taken in mind the growing popularity of the textual traditions, especially the post-Sangeeta Sampradaya Pradasini publications. நிறையா ஏ சுந்தரமய்யரையன் நிறைய போட்டிருக்கா. அதில் டாக்டர் ராகவன் has published them in Music Academy journals. அது மாதிரி நிறைய வெளில வந்துடுத்து. இப்போ more than 200 தீக்ஷித காம்போசிஷன்ஸ் ஆர் இன் சர்க்குலேஷன். அந்த மாதிரி அந்த இப்போ இருக்கிற மாதிரி அப்பொழுது கிடையாது. ஆனால் என்ன வேடிக்கைன்னா இன்ட்ரெஸ்டிங்லி almost all the musicians of the past had the 2 volumes of the Sangeeta Sampradaya Pradasini in their possession. தர்மா வீட்லேயும் 2 காப்பி சம்பிரதாய பிரதர்ஷினி இருக்கும். அவர் தான் ஒத்துன்றது இல்லை. நம்ம பரம்பரையில் வந்தது தான் பாடணுன்னு சொல்லுவாள். எங்கள் வீட்லேயும் 2 காப்பி உண்டு சம்பிரதாய பிரதர்ஷினி. பட்டம்மாள் வீட்லேயும் உண்டு. அது வந்து எல்லாருக்கும் தெலுங்கு எழுத படிக்க தெரியும். நாங்கள்லாம் கற்றுண்டோம். சின்ன குழந்தைய அரைச்சி ஒரு வாதியார் வச்சு தெலுங்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்துடுவா. எல்லார் வீட்லேயும் இந்த சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷினி இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு பக்கம் வந்து ஒத்துக்கலைன்னு சொன்னாலும் பிருந்தாமா வீட்டிலலாம் எல்லாரும் இது தனமா வீட்டில் எல்லார் வீட்லேயும் சம்பிரதாய பிரதர்ஷினி வாஸ் தேர். தேங்க்யூ ஸோ மச். Thank you, ma'am, for that profoundly enriching and deeply insightful presentation.